வாணியம்பாடி அருகே மாமியாரை கழுத்தை நெரித்து கொலை செய்து கல்லை கட்டி கல் குவாரி நீரில் இறக்கிய சம்பவம் நடுநடுங்க வைத்துள்ளது. நகைக்காக மாமியாருக்கு எமனான மருமகன் மீது காவல்துறை எடுத்த நடவடிக்கை என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பாரத் நகரில் செயல்படாமல் உள்ள கல்குவாரி நீரில் 50 வயது மதிக்கத்தக்க பெண்ணின் சடலம் மிதப்பதாக அந்த பகுதி மக்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளனர். உடனே அங்கு சென்ற அதிகாரிகள் தீயணைப்புத் துறையினரை வரவழைத்து நீரில் மிதந்து கொண்டிருந்த சடலத்தை மீட்டுள்ளனர். அப்போது பெண்ணின் சடலத்தில் பல்வேறு காயங்கள் இருப்பதும் அவரது உடலோடு கல்லை கட்டி கல்குவாரி நீரில் இறக்கி கொடூர செயலில் ஈடுபட்டிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் இந்த சம்பவம் ஒரு பயங்கர கொலை என்ற முடிவுக்கு வந்த போலீசார் கொலை செய்யப்பட்ட பெண் யார், கொலைக்கான காரணம் என்ன, கொலையாளிகள் யார் என்பது உள்ளிட்ட கோணங்களில் விசாரணையை தொடங்கினர். அதில் சடலமாக கிடந்தவர் தருமபுரி மாவட்டம் வெங்கட சமுத்திரத்தைச் சேர்ந்த வளையல் வியாபாரி சசிகலா என்பது தெரிய வந்தது. உடனே சசிகலாவின் குடும்பத்தினரை அழைத்து விசாரிக்க ஏற்கனவே அவர் காணாமல் போனதாகவும் சசிகலாவின் 24 சவரன் தங்க நகைகள் கொள்ளை போனதாகவும் அவரது கணவர் அசோகன் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தது தெரிய வந்தது. இதனால் நகைக்காக யாரோ சசிகலாவை கொலை செய்திருப்பார்களா என்ற கோணத்தில் விசாரித்தனர். அந்த விசாரணை வளையத்திற்குள் சசிகலாவின் மருமகன் அஸ்லாம் என்பவர் முக்கிய குற்றவாளியாக சிக்கினார். மாமியாரோடு கடைசியாக அஸ்லாம் தான் சந்தித்து பேசியிருப்பது உறுதியானது. ஆனால் அது குறித்து கேட்டபோது ஆரம்பத்தில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்து மழுப்பிய அஸ்லாம் ஒரு கட்டத்தில் மாமியாரை நான் தான் கொலை செய்தேன் என்று கூறி அதிர்ச்சி கொடுத்தார். அவரிடம் மேற்கொண்ட தொடர் விசாரணையில் மேலும் பல திடுக்கிடும் சம்பவங்கள் தெரிய வந்தன. சசிகலாவின் மகள் உமா மகேஸ்வரியை அதே பகுதியில் ஹோட்டல் நடத்தி வந்த அஸ்லாம் சில வருடங்களுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஆரம்பத்திலிருந்தே மாமியாரோடு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்த அஸ்லாம் நகை பணத்திற்காக கடந்த சில மாதங்களாக கொலை செய்ய முடிவெடுத்து காத்திருந்தார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று வெளியே செல்வதாக கூறி சசிகலாவை காரில் அழைத்து சென்று கழுத்தை நெரித்து கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். பின்னர் உடலை ஊருக்கு அப்பால் செயல்படாமல் இருக்கும் கல்குவாரி நீரில் கல்லை கட்டி இறக்க முடிவெடுத்து காரில் புறப்பட்டுள்ளார். ஆனால் வாணியம்பாடி அருகே போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்ததால் சடலத்தை மறைக்க தனது நண்பரான ஆம்புலன்ஸ் டிரைவரை அழைத்திருக்கிறார். பின்னர் இருவரும் சேர்ந்து சசிகலாவின் சடலத்தை ஆம்புலன்ஸில் ஏற்றி யாருக்கும் சந்தேகம் வராதபடி எடுத்து சென்று குவாரியில் கல்லை கட்டி இறக்கிவிட்டு தப்பித்துள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அஸ்லாமை கைது செய்து கொலை குழந்தையாக இருந்த அவரது நண்பரையும் பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். நகை மற்றும் பணத்திற்காக மாமியாரை மருமகனே கொன்று வீசிய சம்பவம் வாணியம்பாடியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.